இந்த ஸ்டேட்மெண்ட் பைபிளில் கிடையாது. ஒன் காட் இன் 3%ன்றது இந்த ஸ்டேட்மெண்ட் பைபிளில் கிடையாது. ட்ரினிட்டியை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ட்ரினிட்டியை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் பை தி எண்ட் யூ வில் see இட் as ஒன் காட். காட் இஸ் ஒன் தான். காட் இஸ் ஒன் தான். கடவுள் டைமுக்கு வெளியேனா இல்லை, கடவுளுக்கும் ப்ரீவியஸ் மொமெண்ட் நெக்ஸ்ட் மொமெண்ட்லாம் இருக்குது. அது அவருடைய சரீரத்திலேருந்தும் அவரே தான் செயல்படுறாரு. சரீரம் இஸ் காட் அண்ட் அவருடைய ஆவியிலேருந்தும் அவரே தான் செயல்படுறாரு. ஆவி இஸ் காட். காட்ஸ் ஆவி, காட்ஸ் இமேஜ். கடவுள் வர சத்தம் கேட்குதுன்னு ஆதாம் போய் ஒளிஞ்சுப்பான். சத்தம் கேட்குதுன்னா நடந்து வராரு, ஃபிசிக்கலாக வராரு. ஸோ அவருடைய ஃபிசிக்கல் உருவத்தால் நடந்து ஆதாமோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். ஆதாமால் கடவுளை பார்க்க முடியும். ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்னு நம்ம பிரித்து பேசிக்கிட்டா நம்மளுக்கு கம்யூனிகேஷனுக்கு ஈஸி. அவ்வளோதான். இதை வச்சு எவ்வளோ சண்டை போடுறாங்க. ஆவி ஆத்மா சரீரம் இட்ஸ் நாட் அ உபதேசம், இட் இஸ் நாட் அ டாக்டர். ஓகே, யாருமே டீச் பண்ணல. இயேசுவும் மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குன்னு சொல்லலை. பழைய ஏற்பாட்டில் கர்த்தரும் தீர்க்க தரிசனத்தில் மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குன்னு சொல்லலை. அண்ட் பவுலும் தெசலோனிக்கேரில் எழுதும் போது அது ஒரு உபதேசமாக எழுதலை. மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குன்னு எழுதலை. அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. கடவுள் ஒருத்தர் தான். கடவுள் ஒருத்தர் தான். 3 பேராக பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கலாம். பேசிக்கலி நான் இப்படி தான் பார்க்குறது சரி அப்படின்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் மை ஃபெய்த் டூ. ட்ரினிட்டி பற்றி பேசலாம். ஓகே, ட்ரினிட்டி வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக வேறு போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட் டைம்ஸில் ட்ரினிட்டியாக ஒன் காடான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. இந்த கன்ஃபியூஷனுக்கு எல்லாமே லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ப்ராப்ளமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு தரப்பு ஆளுங்களும் இதை டிபேட் பண்ணுறவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். ஒன் காட் ஆளுங்கிட்ட பேசியிருக்கேன். ட்ரினிட்டேரியன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா பேசிக்கலி என்னென்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒன் காட் அண்ட் 3% அப்படின்ட்டு நிரூபிக்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பைபிளில் கிடையாது. ஒன் காட் அண்ட் 3%ன்றது இந்த ஸ்டேட்மெண்ட் பைபிளில் கிடையாது. பைபிள்லேருந்து வேர்சஸ் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஆவியானவருக்கு ஒரு தனித்துவம், கடவுளுடைய ஆவிக்கு ஒரு தனித்துவம், குமாரனுக்கு ஒரு தனித்துவம், பிதாவுக்கு ஒரு தனித்துவம் அப்படின்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பிரித்து காட்டுறதுக்காக இப்படி பிரிக்கிறாங்க. பிரித்தா 3 ஆகிடுதா அப்படின்ட்டு சண்டைக்கு வருவாங்க ஒன் காடுன்றவங்க. எல்லாமே பைபிளை வச்சே தான் சண்டை போடுறாங்க. ஸோ இதுக்கு முடிவு கட்டுற மாதிரி இந்த வீடியோ இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி சண்டை போடுறவங்க நடுவில் மாட்டி முழிக்கிறவங்களுக்கு இந்த பதில் கொஞ்சம் பாயிண்ட்ல இருக்கும். அதுக்காக நான் இந்த வீடியோவை செய்கிறேன். ஆல்ரைட், ட்ரினிட்டியை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் பை தி எண்ட் யூ வில் see இட் as ஒன் காட். காட் இஸ் ஒன் தான். இது ரெண்டுத்தில் இருக்க டிஃப்ரென்சஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். ஆல்ரைட், டு ஸ்டார்ட் வித் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கலாக ஒரு ஐடியா நான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே, இது பைபிளில் இருக்கானா, வசனம் ரெஃபரன்ஸ் இருக்கானா, இதை கோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த வசனத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போனால் இந்த கதையில் தான் போய் செட்டில் ஆவீங்க. பேசிக்கலி இது ட்ரூத் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். இது என் ஃபெய்த்தாகவே இருக்குது. ஓகே, ஆனால் டிரெக்டாக இந்த கதை தான் உண்மை அப்படின்ட்டு பைபிளில் கிடையாது. ஸோ இது வந்து இமேஜினேஷனாக வச்சுக்கோங்க, என்னுடைய இமேஜினேஷனாக வச்சுக்கோங்க. திஸ் வில் ஹெல்ப் அண்டர்ஸ்டாண்டிங் காட் இன் ட்ரினிட்டி. ஸோ இன் த பிகினிங் காட் வச்சுக்கோ. நான் ஜெனசிஸ் 1 சொல்லலை, ஜெனசிஸ் வேர்ஸ் 1 சொல்லலை. பிகினிங் அப்போனா அவுட் சைடு ஆஃப் ஆர் டைம், சூரியன் சந்திரனை வச்சு தான் நம்ம டைம் கால்குலேட் பண்ணுறோம். ஆர் க்ரியேஷனை வச்சு தான் நம்ம டைம் கால்குலேட் பண்ணுறோம். பேசிக்கலி டைம் இஸ் அன் இல்யூஷன். நம்ம எப்போவுமே ப்ரெசென்ட்டில் தான் வாழ்கிறோம். நேற்றை அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் ஜஸ்ட் எ மெமரி. என்னுடைய நேற்று வந்து நான் செத்து போனால் அது மறைஞ்சு போயிடும். இட் இஸ் நோவேர் டு பி ஃபவுண்ட். ஹிஸ்ட்ரியாக ரெக்கார்ட் பண்ணி வந்தால் மட்டும்தான். ஃப்யூச்சர் இஸ் அ பாசிபிலிட்டி. நாளைக்கு எனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குமான்னா தெரியாது. நான் முழிச்சாதான், தூங்கி எழுந்தாதான், உயிரோடு எழுந்தாதான் எனக்கு நாளைன்னு ஒன்று இருக்கும். நம்ம எப்பவுமே ப்ரெசென்ட்டில் தான் வாழ்கிறோம். காட் இஸ் ஆல்சோ இன் த ப்ரெசென்ட் ஆல் த டைம். டைம்ன்றது ஒரு இல்லூஷன், ஒரு டைம் லைன் வந்து நாம் வச்சுருக்கோம் பிகாஸ் ஆஃப் மெமரி. கடவுள் ஹேஸ் த லாங்கஸ்ட் டைம் லைன். ஓகே, கடவுள் டைமுக்கு வெளியேனா இல்லை, கடவுளுக்கும் ப்ரீவியஸ் மொமெண்ட் நெக்ஸ்ட் மொமெண்ட்லாம் இருக்குது. அந்த டைம்ன்றது ஒரு இல்லூஷன். ஓகே, டைமை வச்சு தான் நம்ம டிஃபரெண்ட் பண்ணுறோம். நம்ம லாங்குவேஜில் கூட கடந்த காலம், நிகழ்காலம், ஃப்யூச்சர் டென்ஸ் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல, மறந்துட்டேன் தமிழில். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இருக்குல்ல, இதெல்லாமே நம்ம ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். அண்ட் இட் இஸ் யூஸ்ஃபுல் தான். ஓகே, ஒரு பீரியடை கோட் பண்ணுறதுக்காக நம்ம டைமை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டு ஸ்டார்ட் வித் இன் த பிகினிங் காட். ஓகே, காட் இஸ் இன்விசிபிள். ஸோ கடவுள் வந்து தன்னை புகழறதுக்கு, தன்னை ஆராதிக்கிறதுக்கு, தன்னை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு, வர்ஷிப் பண்ண, சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபிசிக்கல் ரெல்மை உண்டாக்க ஆசைப்படுறாரு. ஐடியா பிளான் பண்ணுறாரு. ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்
தனக்கு ஒரு சரீரத்தை உருவாக்கிக்கிறார். கிரைஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் கிரியேஷன், ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் கிரியேஷன் அப்படின்னு நம்ம வசனம் படிப்போம்ல. தனக்கு ஒரு சரீரத்தை உருவாக்கிக்கிறார், தன்னுடைய சரீரம். அண்ட் தனக்கு ஒரு ஆவியை உருவாக்கிக்கிறார். ஓகே, ஸ்பிரிச்சுவல் realm இஸ் கிரியேட்டட் பை காட். காட் இஸ் நாட் அ ஸ்பிரிட். ஓகே, வசனம் அப்படி தான் இருக்குது. கடவுள் ஆவியாக, பிதா ஆவியாக இருக்கிறாருன்னு இருக்குது. ஆவினா இன்விசிபிள்னு அர்த்தம் பேசிக்கலி அந்த இடத்துல. ஸோ ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்கு தன்னுடைய ஆவி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறார். தன்னுடைய ஆவி, தன்னுடைய சரீரம். சரீரம் எதுக்கு? ஃபிசிக்கல் ரெல்மோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. தன்னுடைய ஆவி எதுக்கு? ஸ்பிரிச்சுவல் ரெல்மோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எதுக்கு 2 ரெல்ம் அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய ஆராதிக்கிறதுக்கு அவருக்கு மனுஷனை உண்டாக்குறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அண்ட் இந்த ஃபிசிக்கல் ரெல்மை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சஸ்டெயின் பண்ணுறதுக்காக ஸ்பிரிச்சுவல் ரெல்மை ஒன்று சேர்க்குறாரு. த ஏஞ்சல்ஸ் ஆர் கார்டியன்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் ரெல்ம். இங்கே மழை பெய்யணுன்னாலும் இங்கே ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் தான் கண்ட்ரோல் நடக்கும். இங்கே நினச்சா தான் மழை பெய்யும், இடி இடிக்கும், பூகம்பம் வரும். ஆல் ஆஃப் இட். இது புரியலன்னா ஐ கேனாட் ஹெல்ப். நிறையா நீங்கள் பைபிள் நோய் நிறையா படிங்க. ஓகே, இப்போ இயேசு வந்து அலைகளுக்கு கமாண்ட் கொடுக்குறாரு, அலை நிற்குது. புயலுக்கு கமாண்ட் பண்ணுறாரு, புயல் நிற்குது இல்லையா? இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லேருந்து இந்த கண்ட்ரோல் நடக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவல் ரெல்மை ஆளுறதுக்கு அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவின்னு நம்ம சொல்கிறோம், கடவுளுடைய ஆவின்னு சொல்லலாம். ஃபிசிக்கல் ரெல்மை ரூல் பண்ணுறதுக்கு, ஆளுறதுக்கு அவர் ஒரு சரீரத்தை உருவாக்கிக்கிறாரு. அது கடவுளுடைய சரீரம், த ஃபிசிக்கல் இமேஜ் ஆஃப் காட். இவ்வளோ தான் பேசிக்கலி காட் outside of creation, outside of spiritual realm, outside of physical realm, God, and inside of the physical realm is the image of God, inside of the spiritual realm is the spirit of God. ஓகே, இவ்வளோ தான் பேசிக்கலி. இதுதான் இதுவே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடும். ஓகே, பட் இட் இஸ் காட் himself. அது அவருடைய சரீரத்திலேருந்தும் அவரே தான் செயல்படுறாரு. சரீரம் இஸ் காட். அண்ட் அவருடைய ஆவியிலேருந்தும் அவரே தான் செயல்படுறாரு. ஆவி இஸ் காட். காட்ஸ் ஆவி, காட்ஸ் இமேஜ். ஆல்ரைட். பூமிக்கு வந்தப்போ கடவுளுடைய சரீரத்துக்கு இயேசுன்று பெயர் வைக்கப்பட்டது. அது பெயர் வச்சது வந்து யோசேப்பும் மரியாளும் தான். ஓகே, இவ்வளவு தான். இந்த சரீரம் உலகத்தை ஆளப்போகுது, ஃபிசிக்கல் ரெல்மாக ஆளப்போகுது. அண்ட் பீப்புள் கேன் see the king and see God. நீ என்ன பார்த்தீங்கன்னா பிதாவை பார்த்த மாதிரி இயேசு சொல்லுவார்ல, அந்த சரீரத்தை பார்க்கும்போது நம்ம கடவுளை பார்ப்போம். கடவுளோட சாயல் எல்லாமே அந்த சரீரம் மூலமாக ஃபிசிக்கல் ரெல்மில் இருக்கவங்களுக்கு வெளிப்படும். காதால் கேட்க முடியும், கடவுளை கண்ணால் பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியும். கடவுளுடைய சரீரத்துலேருந்து வர ஸ்மெல், சும்மா சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் பாடிக்கு தனித்தனி ஆர்டர் இருக்கும்ல, அது முகர்ந்து கூட பார்க்க முடியும், ரிலேட் பண்ண முடியும். ஹியூமன் பீயிங்ஸ் கேன் ரிலேட் அண்ட் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். கடவுள் ஆதாமோட ஏதேன் தோட்டத்தில் உலா வந்தாருன்னு இருக்குல்ல, கடவுள் வர சத்தம் கேட்குதுன்னு ஆதாம் போய் ஒளிஞ்சுப்பான். சத்தம் கேட்குதுன்னா நடந்து வராரு, ஃபிசிக்கலாக வராரு. ஸோ அவருடைய ஃபிசிக்கல் உருவத்தால் நடந்து ஆதாமோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். ஆதாமால் கடவுளை பார்க்க முடியும். ஓகே, கடவுளை யாரும் பார்த்தது இல்லைன்னா அவரோட சரீரத்து மூலமாக நம்ம கடவுளை பார்க்க முடியும். காட் த ஃபாதர்னு நம்ம சொல்கிறோம்ல, சரீரம் ஆவிக்கு வெளியே இருக்கிறது தான் காட் த ஃபாதர். உருவம் இல்லை, ஆவியும் இல்லை, உருவம் இல்லை, அவரை பார்க்கவே முடியாது. அவரை நம்ம பார்க்கணுன்னா அவருடைய சரீரத்து மூலமாக, ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் மூலமாக நம்ம கடவுளை கண்ணால் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஃபிசிக்கல் ரெல்மில் எல்லா சென்சஸ் மூலமாகவும் உணர்ந்து அவரை பார்க்க முடியும். ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் கடவுளுடைய ஆவியின் மூலமாக கடவுளை ஏஞ்சல்ஸ் பார்ப்பாங்க. அவ்வளோதான். அண்ட் கடவுளோட ஆவி தான் நம்மளை கட்டி வழி நடத்துது. சும்மா இதை வந்து அப்ளை பண்ணோம், பைபிளில் எப்படி அப்ளை பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பேப்டிசமில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள்னு இயேசு சொல்கிறாருல, அதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, காட் ஆஸ் த கிரியேட்டர், படைத்தவரை விசுவாசிக்கிறேன். குமாரன் ராஜா, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ராஜாவை விசுவாசிக்கிறேன். அண்ட் தேவனுடைய ராஜ்யத்தை ஒருங்கிணைத்து கட்டி வழிநடத்தி பராமரித்து காத்துக்கொள்கிற அவருடைய ஆவி, பாண்ட், அதுதான் கனெக்டர். காட் ஸ்பிரிட் தான் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் மூலமாக தான் ஃபிசிக்கல் ரெல்ம் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அவரோட ஆவி மூலமாக கனெக்ட் பண்ணி பைண்ட் பண்ணி வச்சுருக்காரு. உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிறவனும் இன்னொரு மூலையில் இருக்கிறவனும் அவருடைய ஆவியின் மூலமாக கனெக்ட் ஆகி சகோதர சகோதரிகளாக இருக்காங்கல்ல, அந்த கனெக்ஷனை சொல்கிறேன். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி இஸ் காட்ஸ் ஆவி, குமாரன் இஸ் காட்ஸ் இமேஜ்.
ஓகே, சிம்பிள். ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட்னு நம்ம பிரித்து பேசிக்கிட்டா நம்மளுக்கு கம்யூனிகேஷனுக்கு ஈஸி. அவ்வளோதான். இதை வச்சு எவ்வளோ சண்டை போடுறாங்க. ஏசு கடவுள்லாம் அப்போ ஏன் அவர் பிதாவேன்னு ஜெபிக்க சொன்னார்? பிதா கிட்ட ஜெபிங்க அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்லாம் கேட்பாங்க. பைத்தியக்காரத்தனம். கடவுள் அசிங்கப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் ஈஸி. பேசிக்கலி இப்போது நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா, நான்றது ஒரு ஆத்மா. நீங்கள் பார்க்குறது என்னுடைய சரீரம். என்ன நீங்கள் பார்க்கல, எனக்கு கடவுள் கொடுத்த சரீரத்தை தான் பார்க்குறீங்க. நான் இந்த சரீரம் தானா? இல்லை. இந்த சரீரம் அழிகிற வரைக்கும் நான் இந்த மாதிரி இருக்கிறேன். இந்த சரீரம் அழிக்கப்பட்ட பிறகு கடவுள் எனக்கு புது சரீரம் கொடுத்தாருன்னா நான் வேறு மாதிரி இருப்பேன். இதே மாதிரி திருப்பி கொடுப்பாரான்னு தெரியாது. எனக்கு என்ன சரீரம் கொடுப்பாரோ அந்த மாதிரி இருப்பேன். நான் ஆணா இல்லை நான் பெண்ணா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது. நான் ஆத்துமா. இந்த சரீரத்தில் இருக்கனால இது ஆண் சரீரம், அதனால் நீங்கள் என்ன ஆணாக பார்க்குறீங்க. ஓகே. ஸோ கடவுளை அவரோட சரீரத்து மூலமாக நம்ம கொஞ்சம் லிமிட்டடாக தான் பார்க்க முடியும். ஒரு ஆணுடைய எமோஷன்ஸாக தான் பார்க்க முடியும். அதனால தான் மணவாளன் நம்ம மணவாட்டி அப்படின்னு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்க்குறோம். ஓகே. ஸோ பேசிக்கலி தட் என்னுடைய ஆவினா இட் இஸ் இன்விசிபிள். ஓகே, இட் இஸ் இன்விசிபிள். மனுஷனுக்கு ஆத்மாவும் சரீரம் மட்டும்தான் இருக்குன்ட்டு என்னுடைய நம்பிக்கை. நான் ப்ரீவியஸ் ஒரு எபிசோடில் பியாண்ட் அவுட்டில் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட கொடுக்குறேன், நீங்கள் வேணா போய் பார்க்கலாம். நிறைய பேரால் ஒத்துக்க முடியல, பட் தட்ஸ் வாட் ஐ பிலீவ். மனுஷனுக்கு ஆவி கிடையாது, ஆத்மாவும் சரீரம் மட்டும்தான். ஓகே. ஆவி ஆத்மா சரீரம் இட்ஸ் நாட் அ உபதேசம், இட் இஸ் நாட் அ டாக்ட்ரன். ஓகே. யாருமே டீச் பண்ணல. இயேசுவும் மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குன்னு சொல்லலை. பழைய ஏற்பாட்டில் கர்த்தரும் தீர்க்க தரிசனத்தில் மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குன்னு சொல்லலை. அண்ட் பவுலும் தெசலோனிக்கேரில் எழுதும் போது அது ஒரு உபதேசமாக எழுதலை. மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குன்னு எழுதலை. அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஆவியிலையும் சரீரத்திலையும் ஆத்மாவிலும் பரிசுத்தப்படுவதாகன்ட்டு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அது கொஞ்சம் ஹைப்பர்போல் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக. ஓகே, தட்ஸ் நாட் அ டீச்சிங், தட்ஸ் நாட் அ டாக்டர். ஆல் ரைட். ஸோ தட்ஸ் அபவுட் ட்ரினிட்டி. ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல். உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா நான் இதுக்கு ஒரு கண்டினியூஷன் பார்ட் 2 கூட போடுறேன். ஓகே. காட் இஸ் ஒன் தான். காட் இஸ் ஒன் தான். ஃபிசிக்கல் ரெல்மோட கனெக்ட் ஆகிறதுக்கு அவர் ஒரு சரீரம் வச்சுருக்காரு. ஸ்பிரிச்சுவல் ரெல்மோட கனெக்ட் ஆகிறதுக்கு, ஃபிசிக்கல் ரெல்மை ரூல் பண்ணுறதுக்காக, கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சரீரம் வச்சுருக்காரு. ஸ்பிரிச்சுவல் ரெல்மை ரூல் பண்ணுறதுக்காக, கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆவி வச்சுருக்காரு. கடவுள் தான். கடவுள் ஒருத்தர் தான். கடவுள் ஒருத்தர் தான். 3 பேராக பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கலாம். பேசிக்கலி நான் இப்படி தான் பார்க்குறது சரி அப்படின்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் மை ஃபெய்த் ஸ்டெப். இதில் நான் மாற போகிறதில்ல. இதில் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் எதனா சொன்னால் மாத்திரம் போதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இஃப் யூ வாண்ட் டு கான்வர்ஸ் வித் மீ, என் கூட நான் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும், கேள்விகள் கேட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் எதனா என்கிட்ட சொல்லணும், நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது. That's the end of this episode. இதோட ப்ரீவியஸ் எபிசோட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க்கில் பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ, மேலே இருக்க லிங்க்கில் ஃபாலோ பண்ணலாம். May the Lord God give you more understanding on who He is. In Jesus' name, Amen. See you in the next episode.